ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்திருவே, பச்சை பசுமை உள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே, அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே, வனமாலை என்னும் அருவே நமஸ்தே, வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே, அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல் நீரூற்றி முத்தத்தில் தான் வளர்த்து முத்து போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி ரிஷிகேசர் தான் கேட்க, மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள். மங்களமாய் எண்ணெய் வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்களுக்கு தீவினையை போக்கி சிறந்த பலனை நான் கொடுப்பேன். அரும்பிரியை நீக்கி ஆரோக்கியம் நான் தருவேன். தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் அளிப்பேன். புத்திரன் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன். கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டி வைப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். மும்மூற்றுகள் பூஜை செய்தால் மோட்ச பலனை நான் தருவேன். கோடிக்காராம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குளம்படிக்கு வெள்ளி கட்டி கங்கை கர்தனிலே கிரகண புண்ணிய காலத்திலே வாலுருவி அந்தனர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் தருவேன். சத்தியமென்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகும் என்று திருமால் அறிக்கையிட்டார். இப்படியாக ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார். பரதேவி தன்னருளால் அற்புதமாய் வாழ்ந்திடுவார். பரதேவி தன்னருளால். மங்களாதேவியே ஸ்ரீங்கார ரூபியே, வையகங்கள் வாழ வைத்த எங்கள் தாயே, எங்கெங்கும் இருப்பவளை ஈரேழு லோகமும் எங்களை ரட்சிக்க வந்த தாயே, ஜெயமங்களா நித்திய சுபமங்களா, காவேரி காமாட்சி கல்யாணி மீனாட்சி, கங்கையில் அவள் பெயர் விசாலாட்சியாய், ராமேஸ்வரத்திலே ரம்யமாய் விளையாடும் ராம துளசி உன்னை நம்பினேண்டி, ஜெயமங்களா நித்திய சுபமங்களா, அட்டாள தேசமும் 14 லோகமும் கொட்டார நாச்சி என்று கொண்டாடவே, மட்டில்லா மகிழ்வுடன் கோலாகலத்துடனே கலகலனு சிரிப்பவளே கனக துளசி, கலகலனு சிரிப்பவளே கனக துளசி, ஜெயமங்களா நித்திய சுபமங்களா, ஜெயமங்களம் நித்திய சுபமங்களம்.